நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன தோட்டமே வச்சுருப்பீங்க போல இருக்குதே. என்ன தோட்டம் வச்சு என்ன பண்ணுறது கண்ணு? இது ஏதோ நமக்கு 2 காய், ஏதோ குழம்புக்கு 2 காய், அவ்வளவுதான். என்ன ஆடுறது எல்லாமே என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. நம்ம இனத்தை காங்கிறது அதுவும் உனி சாமன் இதுன்னா வயிறு எல்லாம் இதாயிருங்க. ஓ, அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கு. சரி, இங்கே என்னென்ன சின்ன தோட்டம் மாதிரி வச்சுருக்கீங்க, என்னென்ன இருக்குது அதை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன்லக்கா, கட்டு செடி, பீக்கன் செடி எல்லாமே நீங்கள் போட்டிருக்கீங்க, பயிரிட்டுருக்கீங்க. ஆமாக்கு ஒரு வெண்டைக்காய்ங்கிறது. இது வெண்டைக்காய் இல்லைங்க, இந்த வெந்தயக்கீரை. எதுங்க இது தட்டைப்பயிறு. எது வெந்தயக்கீரை? இது வந்து வெந்தயக்கீரை. இது வெந்தயக்கீரை. இது வந்து பச்சைப்பயிறு. அது வந்து கொள்ளு. இது வந்து தட்டைப்பயிறு. அது வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய். இந்த இது என்ன கரும்பு, இந்த தென்னை, வாழை எல்லாமே பயிரிட்டு இருக்கீங்களாமா? ஜம்முன்னு, அதாவது ஒரு சின்ன தோட்டமே வச்சிருக்கீங்களாமா? அப்ப அது அடுத்தது போக தென்னை மரம். ஆமா, தென்னை காய் 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 காய். ஒரு இளநீ ஒன்று போடுங்கம்மா, பையன் குடிச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்கம்மா. சூப்பரா பண்ணிருக்கீங்களா? ஆமா. மணி 4 ஆயிப்போச்சு சாமி. ஆடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிவாரம் டிவியில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சித்தன்குட்டை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது வந்து நம்ம பவானி சாகருடைய பின்புறம், அதாவது பவானி சாகர் வந்து பின்னாடி வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே வந்து ஒரு சிறிய கிராமத்தில் நோக்கி தான் வந்திருக்கோம். அம்மா ஒருத்தங்க ஆடு வளர்க்கும் தொழிலை வந்து இங்கே மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். கலாமணிங்க. வீட்டுக்கார பேர் துரசாமி. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்களுங்களா காட்டுக்குள்ளே போய் ஆடு மேய்க்கிறோம். வேலைக்கு போய்ட்டுருந்தா வேலைக்கு போகிறது இல்லைங்க. கையில் அடிப்பட்டனால போகிறதில்ல. ஆடு மட்டும் மேய்ச்சிட்டு உதவி காசு வாங்கி சாப்பிட்ருக்குங்க. பொண்ணுக்காக கொடுப்பாங்க, ஏதோ இல்லைங்காதான் வாங்கி கொடுப்பாங்க, நான் சாப்பிட்ருக்குங்க. இப்போ நீங்கள் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்கம்மா? 6 உருப்படி இருக்குதுங்க. 6 ஆடு இருக்குது. 3 கிடாயி, 4 கிடாயி, 3 குட்டிகள்லாம் இருக்குதுங்க. அங்கே வர 5 உருப்படி மேயுதுங்க. இதோட 7 உருப்படி இருக்குது. இப்போ இங்கே மேய்ச்சலுக்கு வந்து இங்கே ரொம்ப சௌகரியமாக இருக்குங்களா? இங்கே வந்து பூரா மருந்து அடிச்சிட்றாங்க, தலைக்கொல்லி மருந்து அடிச்சிட்றாங்க. ஏதோ காட்டுக்குள்ளே போனால் 2 வரி இப்படி மரத்துக்கு சரி, செடிக்கு சரி போனால் 2 பில்லு பிடிக்கிட்டு வந்து போட்டுக்கலாங்க. எப்படிங்க வெள்ளாடு வளர்க்குறது ஒரு ஈஸியாக இருக்குங்களா, கஷ்டமாக இருக்குங்களா? இல்லைங்க, கஷ்டமெல்லாம் இல்லைங்க. மேய்க்கிறதுக்கு மேவு இருந்த பராமரிப்பு 6 மாதத்துக்கு ஒருக்க 2 ஈத்து இருந்துங்க. அதனால் பொழைச்சிக்கலாம். அது பொழைச்சிக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க, உண்மையாக பொழைச்சிக்கலாம். உண்மையாக நல்லா தானுங்க. ஓகே. இப்போ ஆடு முதல்ல வந்து நீங்கள் ஒரு ஆடு மூலமாக தான் நீங்கள் வளர்த்துருப்பீங்க. 2 குட்டி இப்படி இளங்குட்டியில் வாங்கிங்க, பால் வாங்கி காட்டி குட்டி பெருசு பண்ணி, அப்போ அது கிடாய்க்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிற கிடாயில் விட்டங்க. 2வது அடுத்தது ஊசி போட்டால் தான் பெற்றுங்க. இப்போ கிடாய்க்கு போனால் ஒவ்வொரு தாட்டம் நிற்கிது, ஒவ்வொரு தாட்டம் நிற்கிறது இல்லை. அதனால் ஊசியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா கிடாயை சேர்த்துக்கலாம். ஓ, இதுக்கு மாடுகள் மாதிரி ஆடுகளுக்கு ஊசி போட்டுக்கலாம். ஓ, சத்தியில் இருக்காங்க. நான் இங்கே வந்து இங்கெல்லாம் கேட்டோம்னா ஒரு தடுப்பூசி போடணுன்னாலும் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு 50 ரூபா பத்தாமல் இருக்கிறதுனால காசு கொடுத்தாத்தான் நீங்கள், காசு கொடுக்காமையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் போட மாட்டேன், நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்க அப்படின்ட்டாங்க. அந்த கோவத்தில் விட்டு 19 ரூபாய் இறந்துருச்சு சார். ஓ, சரிங்கம்மா. தடுப்பூசி போடாமட்டு எங்களுக்கு கொடுக்குறவங்க கொடுத்தாங்க. இவங்க வந்து ஒரு கோவத்தில் வந்து இப்போ உங்களையாட்ட கேட்குறீங்கள, பதில் சொல்ல முடியாத கவுன்னு விட்டுட்டுங்க. சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு வந்து யாருமே நான் சொல்லிட்டேன். முதல் மாடு வளர்த்தினேன், மாடுகள்லாம் பெருகுச்சு, எல்லாம் இந்த பராமரிப்பு இது பூராமல் தோப்பு மாதிரி வச்சு நாங்கள் பால் கறந்து ஊற்றினேன். இப்போ வந்து வீடு கிராமத்துக்காரருக்கு எல்லாம் இப்படி தயிர் மோரும் மிச்சமான கொடுத்துட்டு இருந்தேங்க. இப்போ கொடுக்குறது இல்லை. இதான் ஆட்டை மேய்க்கிற, சாப்பிட்ற, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்குறோமா. அப்புறம் பிள்ளைங்க எதோ நம்மளுக்கு வர்றாங்களா, உங்களையாட்டா பசங்களாட்டும் வர்றாங்களா, இந்தாங்கம்மா எது இருக்கிறதே வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சார். அப்புறம் இதுக்கு மேலே என்னன்றாங்க, ஏதோ 2 காய்கறி செடியும் வச்சுட்டு பராமரிச்சுட்டு பழைக்க வேண்டியது.
இப்போ 6 ஆடு வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ம். இப்போ ஒரு ஆடு வந்து இப்போ வெள்ளாடு வந்து நீங்க ஒரு ஆடு வந்து ஆ. 3 குட்டி போடுங்க சார். ம். தலையெத்து ஒரே குட்டி தான் போட்டிருக்காங்க. ம். அதனால என்ன பண்ணி இருக்கிறதையும் வச்சுட்டா நம்ம அதுக்கு நீ புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து போடணும், பருத்தி கொட்டை வாங்கிட்டு வந்து போடணும். அப்படிங்கிறது இல்லை, நம்ம கையில் காசு இருந்தால் தாங்க சார் வாங்கிட்டு வந்து போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. தலை ஈத்துங்கிறது முத ஈத்துங்களா? ஃபஸ்ட்டு குட்டி, ஆ. ஃபஸ்ட்டு குட்டி அது. ஆ. என்ன பண்ணுறதுங்க, முத குட்டிங்கிறது அதுதான். ஆமா. முத ஈத்துங்கும் போது ஒரு குட்டி தான் போடுங்களா? இல்லைங்க, நல்லா மேவு கொடுத்த ஆ. 2 குட்டியும் போடு, ஆ. 3 குட்டியும் போடு, 4 குட்டியும் போடுற அளவுக்கு ஆடுங்க இருக்குதுங்க. ம். ஆனால் அந்த அளவுக்கு பராமரிப்பு நம்ம பண்ணணும். ம். பராமரிப்பு பண்ணணும். எங்க இங்கே தான் மேயுதுங்களா? இது பாரு அந்த பக்கம் மேயுது. ஓகே, பேசிட்டு அங்கேயும் போகலாம் சரிங்களா? சரி. அதையும் கூட்டு போய் காட்டுங்க. இப்போ ஆடு வந்து வளர்க்குறதுன்னா நீங்க வந்து நிறைய தீவனங்கள்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்களாம்மா? என்ன தீவனம் நீங்க கொடுக்குறீங்க? தீவனம் வந்து பில்லுங்க பிடிக்கிட்டு வந்து போடுங்க. ம். தலைகள் எல்லா தலைகளுமே வேப்பந்தலையிலிருந்து எல்லாம் கட் பண்ணிட்டு வந்து போடுங்க சார். அதை சாப்பிடுங்க. வேறு கோவத்தலையிலிருந்து ம். எல்லாமே பராமரிப்பு போடலாம். ம். அது சாப்பிட்றதா தான் சாப்பிடுது. கோவத்தில் போடலாம் இல்லைங்களா? கோவத்தில் போட்டால் ஆ. அதில் உடம்புல குட்டி போட்ட இடசையில் ஆ. அது பூரா கொஞ்சம் தங்கி இருக்கும் பாருங்க, ஆ. அந்த ரத்தன்னுது அதை பூரா அடிச்சுட்டு வந்துடு. ஓ, அதுக்கு வந்து நாட்டு வைத்தியம் தான். சரிங்க. மாத்திரையெல்லாம் இப்போ எத்தனையோ பேர் மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க, ம். என்னென்னமோ பண்ணாங்க. எதுவும் பாரு, நான் மருந்து வாங்கி வாங்கி மெடிக்கலில் வாங்கி வாங்கி ம். நான் தொடச்சி என்ற ஆடு எத்தனை ஆடு கட்டியிருந்துங்க, பட்டி நிறைய கட்டியிருந்து. ம். 19 வருஷம் செத்த உடனே எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டு, போ நீ இதுலாம் மேய்ச்சின்னு என்ன பண்ண போகிற, எப்படியும் ஆயிடுச்சது போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எங்கள் சின்ன மாப்பிள்ளை வந்து 6 ரூபாய் விற்றுட்டாரு, குழந்தைக்கு காது குத்தோன்னு. சரி நீங்கள் விற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க விற்ற கடைசியில் இப்போ ஏதோ ஒரு அந்த ஆட்டம் முடியத்தில் ஏதோ ஒரு 5 ரூபாய் இருக்குதுங்க. அதான் 6 ரூபாய் இருக்குது, இதோட 7 ரூபாய் இருக்குது. இதில் வருமானம் நல்லா இருக்குங்களாம்மா ஆடுல? ஆட்டில் வந்து நல்லா மேப்பு கொடுத்தாங்க. ஆ. 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள ஒரு கடாயினும் 10 ரூபாய்க்கு விற்கலாம். 10 ரூபாய்க்கு விற்கலாம், 6 ரூபாய்க்கு விற்கலாம், 7 ரூபாய்க்கு விற்கலாம், உடம்பை பொறுத்த அளவுக்கு. அதுதானுங்க. ஓ, நமக்கு வருமானம்லாம் இருக்குது. வருமானமெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இனப்பெருக்கம் வந்து ஆடுகளை வந்து நீங்கள் 6 ஆடு இருக்குது, இந்த 6 ஆடுல இருந்து ஒரு 100 ஆடாக நீங்கள் மாற்ற முடியுமா? மாத்திரக்கு வந்து அது அந்த டைமுக்கு கிடாய் சேர்த்தோன்னு, ம். அதுக்கு நமக்கு டைம் கணக்கு பில்லு கொடுக்கணும். ம். வேணுங்கிற பராமரிப்பு பண்ணால் வேணால் சூப்பராக வளர்க்கலாம். வளர்க்கலாம். இப்போ ஆடுகளுக்கு வந்து என்னென்ன நோய்கள் ஏற்படுதுங்க? அது வந்து வாய் சப்பனை ஊறுது, அடுத்தது வாய் சப்பனை ஊறுது, 2வது உனி பிடிக்குது, 3வது வகுறு எடுக்குது, 4வது மேவு எடுக்கிறது இல்லை. எனக்கு அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது சார். எல்லாம் அதான் சொல்கிறது இல்லையா, டாக்டர் சொன்னார், டாக்டர் போய் என்னங்கிறங்க, ஏம்மா இப்படியெல்லாம் உடம்பு அழைச்சி போச்சு, சார் என்ன சாப்பிடவே முடியறது இல்லைங்க. சரி அதுக்கு உண்டான மாத்திரையை ஊசி போடுறாங்கள, அதே மாதிரி தான் சார். ஆடுகளுக்கு வந்து நீங்கள் இந்த 4 நோய்கள் சொன்னீங்க, அதுக்கான தீர்வுகள் ஏதாவது நாட்டு மருந்துவோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நாட்டு மருந்து இருக்குதுங்க. நாட்டு மருந்து இருந்தாலே அளவாக மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு அளவுக்கு மேலே கொடுத்தா கேட்காது. கரெக்டுன்னா கரெக்டு தான். நாட்டு மருந்து என்னென்ன கொடுப்பீங்கம்மா நீங்கள்? இது சீரகம், அப்புறம் ஒரு தலை இருக்குதுங்க, அதை அரைச்சி கொடுத்தோம்னா வயிறு எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிரும் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. சுண்டைக்காய் பொரிக்கலாங்க பொழைக்கிறதுக்கு. சுண்டைக்காயும் பொரிக்கிறதுல ஒன்றும் பிடிக்கும், சாம்பாருக்கு மட்டும் பொரிச்சிட்டு வந்து செஞ்சுக்கிறேங்க சார். என்னென்ன சமைச்சு சாப்பிடுவீங்கம்மா நீங்கள்? ஆமாம், நாங்களா தண்டு பொரியல், வாழைக்காய் பூ பொரியல், தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, அவரைப்பருப்பு, துவரைப்பருப்பு, இதுக்கெல்லாம் சாப்பிடுங்க. இங்கே வந்து கீரைகள்லாம் நிறைய கிடைக்கும் இல்லைங்களா உங்கள் ஏரியாவில்? கீரைகள்லாம் கிடைக்குங்க. நீங்கள் அதுக்கு தெரியுங்களா எந்தெந்த கீரை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுங்களாம்மா? அச்சோ, இன்னும் நேரத்தாயவே மீறி போச்சு. ஆடுங்க வேற அங்கே போய் கால் சிக்கிட்டு இருக்குங்க. சரி வாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி எப்படி போகலாங்களா? இல்லை, அந்த வண்டியிலே தான் வரணும். அப்படிங்களா? ஆமாங்க. சரி அம்மாங்க எங்கே போகிறீங்க? அங்கே ஆட்டுக்கிட்டே தான் வரங்க. சரி டிவி கிட்டேன்னு. இல்லைங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ ஆட்டை பிடிச்சிட்டு தான் வருவீங்களா? இல்லைங்க, ஆடு மேய்க்கணுங்க, பூரா கால் சுற்றிட்டு இருக்கு, போய் நீ அவுத்துட்டு மேய்க்கணும் சார். இங்கிருந்து எவ்வளோ தூரம் போகணுங்க? இங்கிருந்து போகிற அந்த ஆண்டை போகணும், கோயிலுக்கு அந்த பக்கம் போகணும். எவ்வளோ கிலோமீட்டர் வருங்க? இதோ 1/2 கிலோமீட்டர். அவ்வளோதானா? சரி. இப்போ இது கூண்டுக்குள்ளே அடைக்கிறீங்க, இந்த இதுக்கு பேர் என்னங்கம்மா? இது சொல்லுங்களா, தெரியலீங்களா? இல்லை இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு வந்து கொடாப்பு. இதுதான் கொடாப்பு. ஆமாம். கொடாப்புக்குள்ள விடுங்க பாப்போம், மெதுவாக விடுங்க. உள்ள பூந்துட்டான். சரிடா, சரி. மூடி வச்சிட்டீங்க? மூடி வச்சாச்சுங்க.
இது கோயிலுங்க, காளியத்த கோயில். இதுங்களா? ஆமா, காளியத்த கோயில். காளியத்த கோயில், காளியம்மன் கோயில். ஓ சரிங்கம்மா. எவ்வளோ மாதம் அறுவடை எடுத்துகிட்டு போகிறீங்க? என்னக்கா செமையா மாதம் போகிறீங்க அறுவடை எடுத்துகிட்டு? அறுவாள் இல்லைன்னா அறுவாள் இருந்தா ரெண்டு ஏதோ வெட்டி கட்டி ரெடி வேற கிற கொட்டி எங்கேம்மா, எந்த வழியாம்மா போகணும்? என்ன இந்த வழியத்தான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுங்க? இங்கே தானுங்க. ஆ ஆ ஆ சரிங்கம்மா. கூப்பிட்டா வருங்களாம்மா? இப்படி மேய்ங்களா? எங்கேயோ போகுது. கண்ட பயந்துருச்சு. என்ன கண்டு பயந்துருச்சு? கண்ட பயந்துருச்சு. அப்படி இல்லைனா ஒன்றும் பயப்படுது இல்லையே. பயப்படுறதுல போது வருது ராஜா சும்மா நிச்சா போகுது. வா என்ன சொல்றதா?